ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கிரன்ச் ஃபுடி கார்னர். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா கோதுமை மாவு சமோசா தான் பார்க்க போகிறோம். அதுக்கு ஃபஸ்ட்டு நான் ஒரு பேனில் கோதுமை மாவு எடுத்துக்கிட்டு கொஞ்சம் அளவாக சிட்டிக்கை அளவு உப்பு சேர்த்துக்கிட்டு கொஞ்சமாக தண்ணி சேர்த்து பிசைஞ்சிக்கிட்டே வந்துட்டுருக்கிறேன். இந்த மாவு வந்துட்டு கோதுமை மாவோட நல்ல ஒரு சாஃப்ட் கன்சிஸ்டன்சிக்கு இருக்கணும். நம்ம சப்பாத்திக்கு தேய்க்கிறதோட நல்ல ஒரு சாஃப்ட் கன்சிஸ்டன்சிக்கு நல்லா தேய்ச்சி எடுத்துக்கோங்க. ரொம்ப சாஃப்டாக இருக்கணும் மாவு, ரொம்ப மெலிசாக நம்ம தேய்க்க போகிறோம், அதனால் நல்லா தேய்ச்சி எடுத்துக்கோங்க. மைதா மாவு சமோசாக்கும் கோதுமை மாவு சமோசாக்கும் வித்தியாசம் நான் கடைசியில் சொல்கிறேன். இப்போ நம்ம மாவு நல்லா திரட்டி எடுத்துட்டோம். இதில் வந்துட்டு லாஸ்ட்டு தேங்காய் எண்ணெய் சேர்த்து அதையும் நல்லா ஒரு 1/2 ஹவர்லேருந்து ஒரு 20 மினிட்ஸ் ஆச்சு அட்லீஸ்ட் நம்மளுக்கு ஊறணும். ஊறினதுக்கப்புறம் நல்ல ஒரு சாஃப்ட்னஸ் கிடைக்கும். அதுக்கப்புறம் தான் எடுத்து இந்த மாதிரி திரட்ட ஆரம்பிக்கணும். இப்படி நல்ல ஒரு எந்த நீங்கள் தேய்க்கிற கல் எடுத்தாலுமே நல்லா எந்த அளவுக்கு தேய்க்க முடியுமோ தேய்ச்சிட்டு நல்லா ஃபைனாக மெலீஸாக வர அளவுக்கு தேய்ச்சிட்டு இதை நீங்கள் எதுக்கு எட்ஜஸ் எல்லாம் 4 சைடுமே எட்ஜஸ் எல்லாம் கட் பண்ணி விட்டுருங்க. எதுக்காக கட் பண்ணுறோன்னா அந்த ஸ்கொயர் ஷேப்புக்காக. ஸோ இதை ஸ்கொயர் ஷேப்புக்கு எல்லாம் கட் பண்ணி எடுத்ததுக்கப்புறம் இதை 2 ஹாஃபாக போட போகிறோம் நம்மளோட இதுக்கு. ஸோ அப்போ தான் நம்ம ஸ்டஃபிங் வைக்கலாம் கரெக்டாக இருக்கும் ஷேப்பு. ஸோ இதை 2 ஹாஃபாக போட்டுட்டிங்கன்னா பாருங்கள் எந்த அளவுக்கு அந்த ஹைட் அண்ட் வித் இருக்குன்ட்டு இந்த அளவுக்கு தான் நம்மளுக்கு இருக்கணும் வித்தும். ஸோ இதை நம்ம வந்துட்டு லைட்டாக டஸ்ட் பண்ணிவிட்டு நம்மளோட மாவில் டஸ்ட் பண்ணி தனியாக எடுத்து வச்சுட்டே வாங்க. நம்மளோட ஷீட் ரெடி ஆகிடுச்சு. இப்போது இன்னும் இந்த ஷீட்டுக்கான வேலைகள் இருக்குது. ஸோ நான் டோட்டலாக எல்லா ஷீட்ஸுமே ரெடி பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் எடுத்துகிட்டு போய் அடுத்த வேலைக்கு நான் போனேன். ஸோ ஷீட்ஸ் எல்லாமே ரெடி ஆகிடுச்சு. நான் ஒரு 25 to 28 சமோசாஸ் எனக்கு கிடச்சிச்சு இந்த மாவுக்கு. ஸோ இந்த ஷீட் என்ன செய்யணும்னா தவாவில் லைட்டாக இந்த மாதிரி டோஸ்ட் பண்ணி எடுத்துடணும். ஜஸ்ட்டு நீங்கள் இப்படி திருப்பி போட்டு எடுத்தால் போதும். ஜஸ்ட்டு அந்த டவாவில், ஏன்னா அப்போ தான் அந்த ஷீட் வந்து ஒட்டாது. நம்ம வந்து எந்த ஸ்டஃபிங் வச்சாலுமே ஒட்டாமல் இருக்கும். நம்மளுக்கும் அதை மடிக்கிறதுக்கு, அந்த ஷேப்புக்கு மடிக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி நான் எல்லாத்தையுமே தவாவில் போட்டு தனியாக எடுத்து வச்சுக்கிட்டேன். இதுக்கு முழுக்க என்னோட பொண்ணு தான் ஹெல்ப் பண்ணாங்க, அனிச்சா. அடுத்து பார்த்திங்கன்னா உருளைக்கிழங்கு நான் 3 விசில் வச்சு வேக வச்சு எடுத்துக்கிட்டு அதையும் மசிச்சு வச்சுக்கிட்டேன். இன்னொரு சைடு ஆனியன் நல்லா வெங்காயத்தை சாப் பண்ணி எடுத்துக்கிட்டேன். அப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு பேனில் இப்போ நம்ம மசாலா ரெடி பண்ண போகிறோம். அதுக்குரிய ஸ்டஃபிங்கு பூண்டு போட்டுட்டு அதுக்கப்புறம் வெங்காயம் கொஞ்சம் நறுக்கி வச்சதை எல்லா வெங்காயத்தையுமே ஆட் பண்ணிக்கிட்டேன். எந்த அளவுக்கு வெங்காயம் போடுறீங்களோ அந்த அளவுக்கு டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும். ஸோ நிறைய வெங்காயம், உப்பு சேர்த்துக்கிட்டு ஒரு அரை தக்காளி மட்டும் சேர்த்துக்கிட்டு ஒரு 3 வெங்காயம் பக்கத்தில் நான் சேர்த்துருந்தேன். அதுக்கு ஒரு அரை தக்காளி மட்டும் ஜஸ்ட் டேஸ்ட்டுக்கு போட்டேன். தக்காளி நிறையா போட்டிங்கன்னா இந்த புளிப்பு வந்துடும். அடுத்து பார்த்திங்கன்னா உருளைக்கிழங்கு மசிச்சு வச்சதையும் சேர்த்துக்கிட்டேன். வெங்காயம் நல்லா வணங்கினதுக்கப்புறம் உருளைக்கிழங்கு மசிச்சதையும் சேர்த்துட்டு நம்ம காரத்துக்கு வெறும் தனி மிளகாத்தூள் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் போட்டிருக்கிறேன். ப்ளஸ் பார்த்திங்கன்னா மஞ்சத்தூள் ஒரு அரை ஸ்பூன் சேர்த்துருக்கிறேன். அப்புறம் தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. உப்பு சேர்த்து நல்லா கிளறி விட்டு அந்த மசாலா எல்லாம் பைண்ட் ஆனதுக்கப்புறம் நம்ம அதை தனியாக எடுத்து வச்சுக்கலாம். இப்போ நம்மளுக்கு ஷீட்டும் ரெடி ஆகிடுச்சு, நம்மளோட மசாலாவும் ரெடி ஆகிடுச்சு. இதுக்கப்புறம் நம்ம வந்து அந்த ஷேப் செய்ய வேண்டியதுதான் வேலை. ஸோ மசாலாவுக்கு ரெடி ஆனதுக்கப்புறம் இந்த ஷீட்டை நான் இப்படி தான் ஃபோல்ட் பண்ணி நம்மளோட செஞ்சு ஸ்டஃபிங்கை உள்ளே வச்சு நம்மளோட நம்மளோட கோதுமை மாவுலேயே பேஸ்ட் ரெடி பண்ணி வச்சுருக்கோம். இதே மாதிரி நல்லா தடவி நல்லா க்ளோஸ் பண்ணி வச்சுருங்க. அந்த சரியாக க்ளோஸ் ஆகலைன்னா கண்டிப்பாக எண்ணெயில் போட்டோன்னா பிரிஞ்சுக்கும். அதனால் க்ளோஸ் பண்ணி வச்சுட்டு இந்த சைடில் பேனில் நல்லா எண்ணெய் ஊற்றி நல்லா கொதிக்க வச்சுருந்தேன். நல்லா ஹீட்டாக இருக்கணும் எண்ணெய். அதுக்கப்புறம் தான் நீங்கள் போட ஆரம்பிக்கணும். 4 சமோசா தான் ஃபஸ்ட்டு போட்டது பாருங்கள் நல்லா கொதிச்சு ரெடி ஆகிடுச்சு. நல்லா கிறிஸ்பியாக இருந்துச்சு, சூப்பராக இருந்துச்சு டெக்ஸ்சரும். ஸோ மைதா சமோசாக்கும் இந்த சமோசாக்கும் என்ன டிஃப்ரென்ஸ்னால் மைதா சமோசா இன்னும் மெலிசாக இருக்கும், நம்மளுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். இது வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஹார்டாக இருக்க மாதிரி இருக்கும். பட் ஆனால் கிறிஸ்பினஸ் சூப்பராக இருக்கும், டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும். நான் ரிமைனிங் அதை ஷீட் செய்கிறதுக்கு பேலன்ஸ் இருந்த எட்ஜஸ்லாம் கட் பண்ணோம் இல்லையா, அதெல்லாம் நான் என்ன செஞ்சேன்னா இந்த மாதிரி எண்ணெயில் போட்டு பொரித்து மிளகாத்தூள் உப்பு போட்டு சாப்பிட்டோம்.